முதல் நாள் ஹெவியாக மட்டன்னு சிக்கன்னு சாப்பிட்டதுனால அடுத்த நாள் லைட்டாக சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பம். தயிர் சாதம் பண்ணலான்னா கிளைமேட் சரியில்லை. ரசத்தோடு முடிச்சிக்கலான்னா சைடிஷ் ஹெவியாக இருந்தால் தான் இறங்கும். அப்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ அப்போ தான் ஞாபகம் வந்தது, என் ஃப்ரெண்டு பிரண்டை நிறையா இருக்குது பறிச்சுக்கோன்னு சொன்னது. உடனே பையனை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அவங்க பிரண்டையோட சேர்த்து 2-3 கிழங்கும் கொடுத்துருந்தாங்களா. இது சமைக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஃபோன் பண்ணி கேட்டால் அது ஸ்பீக்கர் பொண்ணு ஒரு லில்லி பிளான்ட்டுன்னாங்க. நல்ல வேலை சொன்னாங்க. அப்புறம் அதை ஓரமாக வச்சுட்டு பிரண்டையில் பிஞ்சாக பார்த்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை உடனே பொரிக்கணுங்கிறதுக்காக நிறைய எண்ணெயை ஊற்றி பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதோட 3 காஞ்ச மிளகாய், 1 கப்பு கருப்பு உளுந்து வறுத்துக்கிட்டு அந்த சட்டியிலே ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு பெருங்காய கட்டி போட்டு வறுத்துட்டு எல்லாம் ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது இன்னைக்கு லஞ்சுக்கு பிரண்டை பொடி சாதமும் அப்பளம் தான் லைட்டாக முடிச்சுட்டாச்சு. இந்த பொடி 1 வாரம் தான் இருக்கும். ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரமாக சரியாக்கணும்.